विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. இப்போ 599 இருக்கு. அசாதः சயேவ புரஸ்தாத் சயேவ பச்சாத் தச்சப்தேன சார்வாத்மியம் சொல்லி, அகமேவ புரஸ்தாத் அகமேவ பச்சாத்னு அகம் சப்தேன்னு சொல்லி, ஆத்மேவ புரஸ்தாத் ஆத்மேவ பச்சாத்னு சொன்னதுனால அகம் வேற ஆத்மா வேறன்னு ஆச்சு அப்படிங்கிறது சொல்லி முடிச்சுட்டோம். இப்ப கேட்டா இந்த 3 வேண்டியது இல்லையே. இங்க பூமா தான் எல்லாருக்குமே இருக்கா, பூமான்னா தச்சப்தன்னு சொன்னோம். ஆத்மாதான் எல்லாருக்குமே இருக்கான்னு சொன்னா ஆத்மாவும் பூமாவும் ஒண்ணுன்னு சொன்ன பொருள் நடுக்கிறதுக்கு அகங்காராதேசம்னு ஒருத்தன் கேட்டான். இது வரைக்கும் முதலே சொல்லி வந்த பூமாதான் எல்லா இடத்துலயும் இருக்கான்னு சொன்ன உடனே பரோட்சத்துவ பிரமம் வருது நமக்கு. ஏதோ ஒரு தகவல் ஆனந்த ரூபம் பூர்ணம் அப்படின்னு சொன்னா சரி நம்ம பத்தி இல்ல வேற எங்கேயோ யாரோ சொல்றாங்கன்னு தோன்றது இல்லையா. நாம படிச்சு நாம துக்கின்னு இருக்கிறதுனால அதுல என்ன அப்ஜெக்டிவ் போட்டாலும் அது எங்கேயோ இருக்கு, எங்கேயோ இருக்கு. மோட்சம் எங்கேயோ இருக்கு வரப்போறதுங்கிறதா நமக்கு உள்ள பிரமே முதல்ல இருக்கும். நீ நித்தியமுக்தன்னா மோட்சம் வருதுங்கிறது முதல்ல பிரமம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும், பல இடத்துக்கு வச்சுக்கணும். நித்தியம் தசமகாங்கிறவன் மிருதமாயிட்டா இவர் யோக சக்தியினால கொண்டு தசமத்துவம் சீனியங்கிட்ட பூர விடுறாரா, இல்ல அவன் ஏற்கனவே தசமன் அமிர்தனா இருந்துட்டு தன்னையே மிருதம்னு சொல்லிட்டானாங்கிறத நல்லா கவனிச்சா தெரியாது. எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன்? பூமோபதேசம் ஆத்மோபதேசம் 2 நாளையே பிரமாத்மிக்கம் சித்திச்சு போறதும் இல்லையா. நடுப்புற எதுக்கு அங்க சொன்னேன்னு கேட்டான் அவன். அது ஏதேன நிரஸ்தம். பின்னாடி ஒண்ணு சொல்லப்படுறேன். அச்சப்தத்தினால சொன்ன உடனே அகம்னு சொன்னாதான் அபரோக்ஷமா தெரியும். பிரத்யக்ஷத்தை விட அபரோக்ஷம்னு சொல்றது என்ன கவனிக்கணுங்களா? பிரத்யக்ஷம் டோட்டலி ஈக்குவல் டு அபரோக்ஷம் இல்ல. மோர் பிரத்யக்ஷம் இஸ் அபரோக்ஷம். அதாவது பிரத்யக்ஷமாக இல்லாமல் இருக்கவே இருக்காது, ஒரு நாளும் பரோட்சமாக ஆகாதுன்னு சொல்லணும். அப்படி இருக்கிறது அகமப்பொருள். நீங்க எப்படி சார் இருக்கா இல்லையான்னு கேட்டு சொல்ற மாமியங்கிறத இல்ல பசுன்னு சொல்றேங்கிறது. அகமஸ்மி அகமஸ்மிங்கிறதுக்கு அபரோட்ச ஜானம் ஏன்னு கிளம்போ. என் கை கூட சில சமயம் பரோட்சமாயிடும், கையில ரேக்க பரோட்சமாயிடும். ஏன்னா அது ஏதோ இருட்டுல இருந்து என்ன ஒண்ணு, செவத்து கண்டு இருந்தா என்ன ஒண்ணு, சர்வேபி கடாதயா பிரத்யக்ஷாக பரோட்சாச்ச பவந்தி. விவசாயம் இருந்தா பரோட்சமாயிடும். பரோட்சமாக ஒரு க்ஷணம் கூட ஆகாத வஸ்து ஒண்ணு உண்டுன்னா அது அகம்பதா. இதற்காக அகம் சொன்னேன். இந்த அகம்னு சொன்னோன்னா வேற சில பிரச்சனைகள் வருது. விசிஷ்டமாக்கிறதுனால அதுக்கு இப்பவே அதை ஒண்ணு சில அம்சம் தள்ளலைன்னாக்க அது பூமாவா ஆக முடியாதுங்கிறதுக்காக அதுக்காக ஆத்மான்னு சொன்னான்னு சொல்லியாச்சு. மறுபடியும் அவன் 1 3 போருமே 2 வேண்டாமேங்கிறான். அபரோக்ஷதா சொல்றதுக்காக சொன்னதை புரிஞ்சுக்காம இன்னொரு காரணம் சொல்லப்படுறார். பூமாத்மோபதேசாபியாமேவ பிரம்மாத்மைக்கிய சித்தா மத்தியே அகங்காரோபதேச வையத்யமிதி நிரஸ்தம். ஏன்னா இந்த 3க்கும் தாத்பரியம் சொல்றேன். இதுக்கப்புறம் வேற கேள்வி. ச பகவ கஸ்மின் பிரதிஷ்டதே இது பிரஷ்னானந்தரம் கிம் கொச்சித் அதிஷ்டானத்வமாத்திரம் பிருஷ்டம் பரமார்த்ததா கொச்சித் அதிஷ்டிதத்துவம் வா. இப்போ கேள்வி எப்படி வந்திருக்கு? பூமா பத்தி சொல்லி முடிச்சா இவர் என்ன பண்ணார்? அவர் எங்க இருக்காருன்னு கேட்டார். பூமா எங்க இருக்காருன்னு எல்லாத்தையும் கேட்கணும்னு கேட்டார். பகவா ஏ சனத்குமாரே, இந்த சகான்னு புல்லிங்கம் சொன்னா பூமா புல்லிங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து இந்த இமன்ஸ் பிரத்யாந்தங்கள்லாம் புல்லிங்கம். நாம பொன்னாட்டிகளுக்கு பூமான்னு பேர் வைக்கலாம், அது வேற விஷயம். பூமான்னா ஏதோ
பூமா ஆகாராந்தமா தெலுங்கு வருமானா மாமா இல்லையான்னு சொல்லணும் நீங்க உடனே. மாமின்னா பகவா கஸ்மின் பிரதிஷ்டித இது, இவர் எந்த இடத்துல லோகத்தை வச்சுட்டு இருக்காருன்னு கேட்டான். இந்த கேட்ட உடனே இவர் என்ன பண்றாருத, இந்த ஏதோ ஒரு இடத்துல இவருக்கு அதிஷ்டானம் லோகஸ் இருக்கணுங்கிறது மட்டும் கேட்டியா, நிஜமாகவே இவர் உன்னதான் பிக்ஸடா இருக்காருன்னு விஷயம் கேட்டியான்னு பிரிச்சுட்டார். ஆத்தியே ஏதோ ஒண்ணு சொல்லணும்னா பட்டு சொல்லலாம், ஏதோ ஒண்ணு சொல்லணும்னா பட்டு சொன்னா கூட கேள்விக்கு பதில் வந்துடும். அப்புறம் அவன் வேற யோசிச்சுருப்பான். அது மாதிரி சில சமயத்துல பண்றது வந்து வாதங்கள்ல. அதுக்கு ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிறேன். வேடிக்கையா எங்கோ பார்த்தேன், சகர புத்திராலாம் சமுதிரத்தை தோண்டினான்னா, இந்த ஊர்ல ரோட தோண்டினாலே இந்த மண்ணை குமிச்சா ரோட்ல எங்கேயுமே போக முடியலையே, இந்த மண்ணெல்லாம் எங்க போட்டான்னு கேட்டான். கேட்கவே இருக்க மாட்டோம், பையன் தான் நான் என்ன பண்ணணும்னு சொல்லணும், நீங்களாம் சரி சரின்னு இருக்கு, சமுத்திரம் பூரா தோண்டினா இந்த மண்ணை எங்க போட்டான்னு கேட்டான். நீங்க என்ன சொல்லுவேன், இப்போ அக்கறையில போட்டு காமிச்சான். அது மாதிரி இவர் அதுக்கு எங்கடா இருக்காருன்னா தங்கிட்டே இருக்காருந்தான். சப்தமியில ஒரு பதம் சொன்ன உடனே அதிஷ்டான மாத்திரம் ரிச்சத்தைன்னா சப்தமி ஒண்ணு சொல்லணும். ஹஸ்தா குத்திர வர்த்தத்தைன்னா ஹஸ்தே வர்த்தத்தை முடிஞ்சுச்சா, தலம் குத்திர வர்த்தத்தை ஹஸ்தே வர்த்தத்தை, ஹஸ்தா குத்திர வர்த்தத்தை ஹஸ்தே வர்த்தத்தை. இப்போதைக்கு சப்தமி சொல்ல முடிஞ்சு போச்சா. சார் ஹஸ்தம் எப்படி ஹஸ்தத்திலே இருக்கும், ஆதாராதேகம், அதுக்கு அடுத்த கேள்வி அது. அதுக்கான பரமார்த்ததா அதிஷ்டிதத்துவம் வாங்குற அவனை சமாளிக்கிறது 2-3 நிமிஷம் எப்பவுமே வச்சுக்கணும். இதெல்லாம் தான் இந்த வாத கிரந்தத்துல பெரிய விஷயம். ஆத்தியன்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு இடத்துலன்னு சப்தமியை சொன்னாலே நீ இப்ப திருஷ்டாந்தமே அப்படித்தான்னா, பிரபஞ்சம் மித்யா திஷ்யத்வா சுக்தி உத்தியோகத்துன்னா, சுக்தி ரூபம் சொன்னதுக்கா இவர் இருக்கணும்னு நினைசார் அவசியம் நினைவுன்னு வெள்ளிங்க போ, ஏதோ நம்பிக்கிறேன் அந்த திருஷ்டாந்தத்துல இருந்தா ஏதோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுபோல இங்க சஹா பகவா கஸ்மின் பிரதிஷ்டிதா ந ஸ்வேமஹி ஆத்தியே ஸ்வேமஹிம்னி துக்வா. ஆத்திய ஸ்வேமஹிம்னி துக்வான்னு அர்த்தம், ஏதோ ஒன்று இடம் சொல்லணும்னா தன் இடத்துலயும் சொல்லிட்டு போ. அவர் யாரை நம்பி இருக்காருன்னா தன்னை நம்பி இருக்காருன்னு சொல்லு. என்ன சார் நம்புறவரும் இவரே, நம்பப்படுறவரும் இவரே, அதுக்கு அடுத்த கேள்வி இல்ல. முதல்ல யாரை நம்பி இருக்காருன்னா தன்னை நம்பி இருக்காரு. எப்படின்னு கேட்டா யார் துணையோட வந்தேன்னா வெளிச்ச துணையோட வந்தேன்னா, வெளிச்சம் துணையாக இருக்க கூட இருக்காது, துணையன்னா கூட போகணும் இல்லையா, வெளிச்சத்தை பிடிச்சின்னு வந்தேன் பிடிக்கவே வெளிக்காது. எந்த பலத்துல வந்தேன்னா வெளிச்ச பலத்துல வந்தேன்னா, வெளிச்சம் பலம் இவர் பிடிச்சா அர்த்தமா, இதெல்லாம் ஒரு விவகாரம் பேச்சு. அதனால ஸ்வேமஹன்னீதி உத்வா த்விதீயே, த்விதீயன்னு நிஜமாகவே இவரிடத்தில் பிக்ஸடா இருக்க முடியுமா முடியாதுன்னா என்ன பண்றாரு, பூமா அதிரிக்தமேவ நாஸ்தி தேரதர்த்தபராண்யோன்யஸ்மின் பிரதிஷ்டித இதி பூர்வவாக்கியானுசாரேண சயேவாதஸ்தாதித்யாதேரபி சார்வாத்மியபரத்தே நிச்சிதே ஏகத்ரைவ வாக்கியே உபக்ரமாதி கல்பனேன அர்த்தாந்தர அகல்பனாது. எங்க தூரம் போறதுன்னா இப்போ இந்த சார்வாத்மியம் வேண்டாம் சர்வகதத்துவம் போரும் சொன்னதையும் அட்டாக் பண்ணு. சர்வகதாங்கிறது வேற, சர்வரூபகாங்கிறது வேற. ஆகாஷா சர்வகதா நது சர்வாத்மா. அவன் என்ன பண்ணா அந்த கீதையை ஒண்ணு எடுத்துட்டு சர்வம் சமாப்னோஷி தத்தோஷி சர்வகா, எல்லாத்திலையும் பருவேடாரே ஆகினால நீங்க எல்லாம் அர்ஜுனன் சொன்னான். அதுபோல இங்கேயும் அவரே கிழக்க இருக்கார் மேற்க இருக்காருன்னா கிழக்காகவும் மேற்காகவும் இருக்காரு இல்ல, கிழக்கையும் பரவி இருக்கார் ஊடுருவி இங்கே இருக்கான்னு சொல்லலாம், அது சொல்லப்படாது. ஏன்னா தித்திய பதில் என்ன பண்ணிருக்கு, அசவா நமஹிம்னீத்தின்னு ஸ்வேமஹிம்னின்னு சொல்லிவிட்டு ஆதாரையேவ நாஸ்தி தித்தியா பாவாசன் அர்த்தம் சொல்றதுக்கு பதில இதை சொல்றதுக்காக பூம அதிரிக்தமேவ நாஸ்தி. இந்த பையன் தான் மூத்தம், இந்த பையன் தான் எனக்கு கடைசி பையன் என்ன அர்த்தம், ஒரு பையன் தான் அர்த்தம் இல்லையா, என்ன வேடிக்காது. அந்தாதி வச்சாங்க வியாக்கரணத்தையும் அப்படிதான், இவரேதான் முதல் பிள்ளை, இவரேதான் கடைசி பிள்ளைன்னா ஒரு பிள்ளைன்னு அர்த்தம். பெரிய பெரியவா சொல்லிருக்காங்க அமோரணியான் மோகமணியான் என்ன அர்த்தம்னு ஏகமேவ அத்விதீயம் தரான். அதுவெல்லாம் பொறுக்கி எடுத்துன்னு சின்னதெல்லாம் பார்த்து இது ஒரு பிரம்மம், பெருசுக்கெல்லாம் பெருசா எடுத்து ஆகாஷ் இது ஒரு பிரம்மம், 2 பிரம்மம். அப்புறம்
இவரேதான் சின்னத்துக்கு சின்னது, இவரேதான் பெருசுக்கு பெருசுன்னா ஏகமேவ அத்விதீயம் அர்த்தம். அது மாதிரி ஸ்வேமஹிம்னி அசவா நமஹிம்னின்னா என்ன அர்த்தம்னா, இவர் பூமா அதிரிக்தமேவ நாஸ்தி, அவர்னு சொன்னப்புறம் எங்கேங்கிறதான தேச பிரச்சனையே கிடையாது, தேசமும் அவரே அப்படின்னு கருத்தை வச்சிருந்து ரெண்டு நாள்னாக்க ஒருத்தர் ஆசிரியச்சிருக்கிறதுக்கு அந்யோன்யஸ்மின் பிரதிஷ்டிதா. இது பெரிய வாக்கியமா இருக்கு. இது பர இது பூர்வ வாக்கியானுசாரேன, இது பூர்வ வாக்கியானுசாரேன போறது பிரதிஷ்டிதா, இது பூர்வ வாக்கியானு அந்யோன்யஸ்மின் பிரதிஷ்டிதா. அது என்ன பதில்? பிகாஸ் உலகத்துல கொஸ்டினே எங்க வரும்னா, he is one fellow, that is another fellow, அந்யஹா அந்யஹான்னு இருந்தா யார் ஆசிரியம் யார் ஆசிரியன்னு கேள்வி. அத்விதீயம்னு அத்விதீயம் எங்க இருக்குன்னு கேட்கலாம். என்ன கேள்வி இது? சத்வாரஹா புத்திராஹான்னு சத்வாரஹாவுக்கு ஏகவச்சனம் என்ன? இதான் ஏகவச்சனம் உண்டாம். சத்வாரஹா சத்வாகு சத்வாரஹா ஆரம்பிச்சுதான் அந்த பையன். ஏன்னா ராமஹானா இருக்கும் இல்லையா, இதெல்லாம் சம்ஸ்கிருதம் படிக்கணும். முதல்ல இன்கன்டேட்டர்ல இருந்து வரணும். ஏன்னு கேளுங்க, அடே இது பகுவச்சனங்கிற இதுக்கு ஏகவச்சனம் இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க. அது போல அத்விதீயம்னா இது யாருல இருக்குன்னு, அத்விதீயங்கிற பதமே போயிடுச்சு. பூமாங்கிறவர் இருக்காருன்னா பிரகாரத்துல இல்லைன்னா அவருக்கு பூமான்னு பேர்னு சொல்லணும். அது இங்க சமயம் இல்லை, இதெல்லாம் அன்வர்த்தம். அந்யோன்யஸ்மின் பிரதிஷ்டிதாங்கிற பூர்வ வாக்கியத்தை அனுசரிச்சு பார்க்கும் பொழுது ரெண்டு இல்லைன்னு சொல்றதுதான் இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தமாக இருக்கணும். சர்வ வியாபின்னு சொல்றதா அர்த்தம் இல்ல, சர்வமேவ நாஸ்தி. அதனாலதான் பிரம்மவித்து சர்வம் ஜானாத்தின்னா சர்வம் நாஸ்தி ஜானாத்தின்னு அர்த்தம். இது நல்லா புரிஞ்சுங்க. என்ன தப்பா சொல்றேன்னு நினைச்சுக்கலாம், ஆனா இல்லவே இல்லை. எது தெரியுமா? எல்லாம் தெரியுமோ, எல்லாம் இல்லைன்னு தெரியுமோன்னு அர்த்தம். நான் தான் இருக்கேன்னு தெரியும். அவன்கிட்ட காரை கொடுத்து ஓட்டுமானா வரவில்லை இருப்போம். என் மாதிரி ஆளு நீங்கதான் வேதாந்தம் வச்சிருக்கல, வேதாந்தம் தெரிஞ்சா எல்லாம் தெரியும், இந்த காரை ஓட்டுமோங்க. இவருக்கு அல்டோ ஓட்டுனா வேற ஒன்றும் ஓட்ட தெரியல, இவருக்கு அதுவே இங்க ஒண்ணுமே ஓட்ட தெரியாதுங்க. இந்த மாதிரி எல்லாம் ஏன் கூப்பிட்டுதுன்னா உங்களுடைய புத்தியை இழுக்கிறதுக்காக கூப்பிட்டு அங்கவங்க எல்லாம் இருக்கு. உலகத்துல இருக்கிற ஆனந்தங்கள்லாம் இதுக்குள்ள அடங்கும். ஒன்னும் அடங்காது. சப்தமும் கிடையாது, ரூபமும் கிடையாது, கந்தமும் கிடையாது. 5 ஸ்டார் ஹோட்டல் போன மாதிரி நினைச்சுன்னு பிரம்மத்துக்குள்ள போடுறத ஏமாந்து போய் வேலைக்கா சொல்றேன். இந்த பலஸ்ருதி எல்லாம் நம்ம வேண்டாம். அந்யோன்யஸ்மின் பிரதிஷ்டிதகிதி வாக்கியானுசாரத்தை பண்ணி சைவதஸ்தாத் சைவ புரஸ்தாதுங்கிற 3 பரியாயத்துக்கும் சார்வாத்மிய பரத்வம் சொல்லாத வரைக்கும் மின்பின் ஒன்றார். சார்வாத்மிய பரத்தே நிச்சிதே இது பண்ணியா சொல்லியா. இப்ப இதுக்குள்ள கழட்டி மாதிரி பண்றான். சைவதஸ்தாதுங்கிறது சர்வாத்மாவா இருக்கட்டும், இங்க அகமேவாங்கிறது ஆதாராதேவாமா இருக்கட்டும், என்னதான் உழைக்கிற கழட்டி மாதிரி கிடையாதுன்னு பேர் இல்லையா. இருக்கிறது இத்தினூண்டு மைசூர் பாக்கு இல்லை. 4 பேருக்கு பிரிச்சுதான் சாட்சிக்கு ஒருத்தர் சாப்பிடுங்க. பிரிக்க முடியாது நிறைவேறதுக்காக சொல்றேன். எது பிரிஷா இருந்தாலும் பிரிக்க முடியாது, ரொம்ப சின்ன இருந்தாலும் பிரிக்க முடியாது. அனோரபி விபாகோ நாஸ்தி விபோரபி விபாகோ நாஸ்தின்னு அவன் சொன்னதுக்காக சொல்றேன்ப்பா. சார்வாத்மபரத்தே நிச்சித்தே ஒரே வாக்கிய ஒரே இதுல பிரகரணத்துல ஏகத்ரீவ வாக்கிய உபக்கிரமாதி கல்பனேன, அது உபக்கிரம வாக்கியத்துல சர்வாத்மான்னு சொல்லிருக்கு. அப்புறம் உபசம்ஹார வாக்கியத்துல சர்வ வியாபின்னு சொல்லிருக்குன்னு சொல்லாமோ. உபக்கிரம உபசம்ஹாரம்னாலே ரெண்டும் சேர்ந்து ஒரு கருத்தை சொல்லணும். அர்த்தாந்தர அகல்பனாது கல்யமானஸ்த பிரகிருதார்த்த அனுபபாதகத்வாத். சில இடத்துல வாக்கிய பேதம் ஸ்வீகிருத்தியாபி உபக்கிரமத்துல ஒண்ணு சொன்னார் சார், வேற ஒண்ணு சொல்லிட்டார். இந்த இடத்துல ஒரு வாக்கியம் வேண்டியது இல்லைன்னு சில உதாரணங்கள் எக்ஸப்ஷன்லாம் இருக்கலாம். அது எப்போ வந்திருக்கும்னா இந்த வாக்கிய பேதம் பண்றதுனால நமக்கு அட்வான்டேஜ் இருக்கும். ஒரு லாபம் மட்டும் சொல்றேன். லாபம்னாலே அட்வான்டேஜ் ரைட்டு. லாபம்னா ரிசல்ட்னு வச்சுனால கெடுதல் வந்தாலும் ரிசல்ட் ஆயிடும். சார் கிளாஸுக்கு போயிட்டு இருந்தாலே என்ன ஆச்சுன்னா, ஒன்றும் கிளாஸே நடக்கல சார், 2 பேரும் நல்ல சாட்சியோ ஏமாத்தி விட்டாருன்னா. ஆனா என்ன கிடைச்சதுன்னா கடிக்க வந்து பல்லு உடஞ்சு சொல்லி ஏதாவது லாபம் தான். ராமச்சந்திரா இஷ்டத்துக்கு தானே லாபம்னு பேரு. எது கிடைச்சாலும் அதெல்லாம் ரிசல்ட்னு சொல்லாங்க, பிரயோஜனம் சொல்லட்டாரு. எதுக்கு சொல்லுற பிரகிருத்த அர்த்த அனுபபாதகத்வா. வாக்கிய பேதம் சொன்னா வாக்கிய பேதம் சொன்னேன்னு ஒல்லியும் கூடாதுன்னா வாக்கிய பேதம் சொன்னதுனால வேற ஒரு பிரயோஜனம் இருக்குங்கிறதா திருஷ்டாந்தங்கள்ல இருக்கு. இங்க நீங்க அப்படி கல்பனை பண்ணினாலும் இங்க ஒன்றும் பிரயோஜனப்படாது, வேற பிரயோஜனம் இல்லை.
பிரகிருத்தார்த்தம். பிரகிருத்தார்த்தம் என்னங்க? தித்திய வஸ்து ரஹிதம்னு சொல்லணும் பூமா இருக்க. இதுக்கு உபபாதனமும் இல்ல, விருத்தமா வேற ஆறுது. சர்வகதா ஜாதிரிக்கு பக்ஷே வியாபக ஜாதேரிவ பூம்னோபி அந்யாதிக்ஷிதத்துவ சம்பவாத். சரி, நீ சொல்றபடியே தொலைஞ்சு போகுது. சர்வகதம்னு சொல்றான்னு வச்சுங்க. இந்த ஜாதிங்கிறது எல்லாருக்குமே இருக்கான். அந்த வியக்தி வரும்போது அது தெரியுது. நான் சொன்னேன், கோத்துவங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. சில சமயம் நம்மகிட்டையும் இருக்குமோன்னு தெரியாது. சர்வகட்டான்னா கோத்துவம் ஒரு ஜாதி தானே, அது கோ வியக்திகள் தான் தெரியுங்கிறான். மற்ற இடத்துலாம் இருக்குங்கிறான். இதுல ஒண்ணு பிரகிருதானுசாரேன்னு இப்போ தர்க்க சங்கரம் தாரே அர்த்தம் நடத்திட்டு வந்தேன், ஞாபகத்துக்கு சொல்றேன். தார்க்கிகன் அரமர்த்தி என்ன சொல்றான் தெரியுமா இல்லையோ? அத்தியந்தாபாவம்னா என்னன்னு கேட்டான். நீங்க என்ன நினைச்சிருந்தீங்க? சசசுங்கம்னு நினைச்சிருந்தீர்கள்? இல்லவே இல்லை. அப்படி பாடம் சொல்லிட்டு போடுவோம் முதல்ல. அதான் ரொம்ப அவனுக்கு புரியறதுக்காக சொன்ன வழிய கடாபாவகாங்கிறது தான் அத்தியந்தாபாவம் தான். இந்த இடத்துல கடம் இருக்கா? இந்த இடத்துல இப்ப கடம் இருக்கா? இந்த எண்ணம் இல்ல. அத்தியந்தாபாவம் எதனுடைய அத்தியந்தாபாவம்? கடத்தினுடைய அத்தியந்தாபாவம். இந்த அத்தியந்தாபாவமானது கடத்தை கொண்டு வச்சா இருக்கா இல்லையா? நீங்க சொல்லுங்க. ஆனா அப்புறம் இந்த இடத்துல இப்ப நாங்கள் இந்த இடத்துல இதை கொண்டு வச்சுட்டேன். இது ஒரு இருக்காடம் இல்லையா? இப்ப இந்த இடத்துல இப்ப இதனுடைய அத்தியந்தாபாவம் இருக்கும் இல்லையா? இதை இதே இடத்துல வச்சப்புறமும் இந்த அத்தியந்தாபாவம் அங்கேயே இருக்குங்கிறான். நித்தியம் சர்வகதம்னா நாம கூட அவ்வளவு சொல்லல. பிரபஞ்சாபாவத்தை பிரபஞ்சம் இருக்குங்கிறான்னா இப்படின்னு வாத்தியார் சொன்னார். அத்தியந்தாபாவா சர்வத்திர சர்வதா வர்த்ததே கடே ஆகதே அத்தியந்தாபாவோஸ்தி பரந்து நதிருஷ்யத்தேன்னு தான். ஏன்னா கட பிரதிபந்தகம் பிரதியோகி சத்துவ அபாவ விசிஷ்ட அபாவா ஏவ பிரதீப்தரா. இதெல்லாம் என்ன யுக்தி? அவனை பாபையா பிடிக்கணும். என்னாச்சுன்னா நாங்க சொல்ற அத்வைத்தத்தோடு ஒருபடி வசதியா இருக்கு, அதனால நீ அத்வைத்து தான் சொல்லிட்டு அவனை இங்க வச்சோங்க, அப்புறம் பாக்கியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அது மாதிரி ஐயா பூமா பூமான்னு நான் சொல்லிட்டு ஏதோ பேசிட்டே இருக்க. இப்போ பிரகிருத்தமான விஷயத்துல அந்யோசன்யத்தின் பிரதிஷ்டித வாக்கியத்தை எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் இல்ல சர்வகதா ஜாதின்னு சொல்ற பட்சத்துக்கு நமக்கு சர்வகதா ஜாதி கிட்ட ஜாதிங்கிறதே ஒண்ணு கிடையாது, பிரம்மன் தான் ஜாதி. அது ஒரு பெரிய விஷயம் பின்னாடி வரப்போடுறது. சர்வம் கோப்தம் எல்லாம் பிரம்மஸ்வரூபம். அதுதான் பெரிய சத்தாங்கிற ஜாதி. பட்சே வியாபக ஜாத்தேர வியாபகமான ஜாதி இருக்கோ இல்லையா? ஜாபகமான ஜாதிக்கு ஒரு ஆசிரியம் இருக்கலாமே. ஜாபகமா இருந்ததுன்னா ஆசிரியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்யோசன்யத்தின் புதிச்சுதான் கிடையாது. ஏன்னு கேட்டா வியாபகமான கோத்த ஜாதி இருக்கோ இல்லையா? அது கோ வியக்தியில் ஆசிரியம்னு சொல்றாங்க. அதுபோல பூமாங்கிற ஒரு வியாபகம் மட்டும்னு சொன்னாக்க அந்யோசன்யத்தின் பிரதிஷ்டிதா ந பிரதிஷ்டிதான்னு ஏன் சொல்றாரு? சார்வாத்மி சொல்லாத வரைக்கும் இந்த பதில் விட்டாது. அந்யாதிஷ்டிதத்துவ சம்பவாத்து. அதனால இந்த வாக்கியத்துக்கு சார்வாத்ம பிரதிபாதகம் தான் சொல்லணும். முன்பின் வாக்கியப்படி சர்வகதான்னு மட்டும் சொன்னா அந்யோசன்யத்தின் பிரதிஷ்டிதா சொல்லி இவர் சர்வாத்மாவா இருக்கிறதுனால ரெண்டாவது இல்லாததுனால ஆதாரம் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. சர்வகதத்துக்கு ஆதாரம் வந்து சர்வகதமான கோத்த ஜாதிக்கு ஆதாரம் எதுன்னா கோவியக்தின்னு சொல்றால சொல்லலையா? கோவியக்தி தான் கோத்தம் தெரியுதுங்க, அதுதான் ஆதாரம் இருக்கு. ஜாதி ஜக்திங்கன்னா ஜாதி நதிஷ்டதி விரக்ஷத்துவத்தை காட்டுன்னு ஒருத்தங்கன்னா இல்ல இப்படி வேண்டாம். ஒரு விரக்ஷத்தை காட்டுன்னா விரக்ஷ சாமானியம் பொதுவான விரக்ஷத்தை காட்டுன்னு ஒருத்தன் சொன்னோன்னே வேப்ப மரத்தை கொண்டு காட்டினான். இது வேப்ப மரம் வெறும் மரத்தை காட்டணும் தான். சரி வாழை மரத்தை கொண்டான். இது சார் இது வாழை மரம் வெறும் மரம். வெறும் மரம் எப்படி காட்டுறது? வெறும் நாளும் மரம் தானே சேராதுங்க. நான் சொல்றேன் கஞ்சித் விசேஷம் அனாசித்தே சாமானியம் நதிஷ்டதிங்கிறதுனா இருக்கு, நிர்விசேஷம் சாமானியம்னா இருக்கு. அப்ப பிரம்மத்தை எப்படி தனியா காட்டுறதுன்னா எல்லாத்தையும் காட்டிதான் காட்டுவோம் நாங்க. அதனால அது கற்பிதத்தை வச்சுதான் இதை புரிஞ்சுக்கணுங்கிற இடத்துல விஷயம் இருக்கு. அது மாதிரி ஜாதேரபி கோத்வாத்யதிஷ்டான சம்பவது பூம்னோதி சர்வகதத்வே அந்யாதிஷ்டிதத்துவ சம்பவாத். நீ சொன்ன அர்த்தம் இல்லை. கீதைக்கு என்ன அர்த்தம்னா சம்னு இருக்கோ இல்லையாங்க? சம்னா ரொம்ப ஸ்பெஷல்னு அர்த்தம். படதி சம்படதின்னு அர்த்தம். திருப்பி சொல்லுவான்னு அர்த்தம். சம் நல்ல பட்சு சர்வம் சமாப்னோஷி இருக்கு. ஆப்னோஷினாலே பர்வேடிங்னு அர்த்தம்.
தம் ஆத்மோக்ஷன்னு அவரே இல்லாம பர்வேட் பண்ணும். நீங்களே மடத்துல வியாபிச்சுட்டு கேள்ல நீங்களே மடத்து புனிங்க அப்படியே. அதுதான் ரொம்ப சர்வ வியாபகம்னு பேரு. சர்வம் சமாப்னோஷி இத்தியாதி ஸ்ருதே சார்வாத்மபரத்வஸ்ய உபாதிகத் இது ஸ்ருதேஹன்னு ஏன் போடுறான்னு தெரியல எனக்கு. இருக்கணும் முன்னாடி ஸ்மிருதேகன்னு இருக்கும் இல்லையா? ஆனா அவன் ஸ்ருதிங்கிறான். இதுல மாத்வனா இருந்தா ஸ்மிருதி எல்லாம் ஸ்ருதின்னு சொல்றது ஒண்ணு சகஜமான விஷயம் சொல்லணும் இல்ல. ஏன்னா இப்ப நீங்க போய் இப்ப எவ்வளவோ சாக்கைகள் லுப்தமாயிடுச்சு. அவருக்கு என்ன அட்வான்டேஜ் சொல்லுங்க சார், இது ஸ்ருதியில இருக்குன்னு. எங்க எவ்வளவு ஸ்ருதி போயிருக்கு சார், உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? எங்க தாத்தா சொன்னாருன்னு விடுவாங்க. இப்ப தாத்தாவும் இப்ப இல்ல சொல்ல இப்படி போயிட்டே இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அந்த ஸ்ருதின்னு வச்சிருந்தாலும் கூட, ஏன்னா மாண்டூக்கிய காரிகை எடுத்துட்டு ஸ்ருதிங்கிறான். பட் நான் இவெல்லாம் இந்த மாதிரி தட்டுக்கிறதும் உண்டு, ஏமாத்துறதும் உண்டு. எப்படியானாலும் நமக்கு தப்புல நாம சமாளிக்கணும். இது ஸ்மிருதேகே சார்வாத்மபரத்வஸ்ய உபாதி தத்துவ, அந்த சம்பதத்தினால சார்வாத்மியம் தான் இருக்கணும். அடுத்த கேள்வி ஒண்ணு கேட்டான். இப்போ பூமாவும் ஆத்மாவும் ஒண்ணுனாலே உங்களுக்கு விஷயம் முடிஞ்சு சொல்லு, தத்துவம் தானே. இதுக்கு மூணு கொண்டு நடப்புற அகங்காரத்தை விட்டேன்ல. நாபி மத்திய அகங்காரோபதேசம் பிரம்மண பத்தியா ஆபரோக்ஷாய அகங்காரைக்கோக்கே. அகம்னு சொன்னது ஒண்ணுதான் பரோட்சமாகாமல் தெரியாது. அமித்யாவாதின்னு சொன்னா சத்தியவாதியை விட நமக்கு டைட்டில் ரொம்ப உயர்ந்தது. அது எப்படின்னு கேட்கிறதா? இவர் பொய்யே சொல்ல மாட்டார்னு சொல்லணும். நிஜம் பேசுறவர்னா சாத்தியத்திலையும் நிஜம் பேசலாம்னு தான். அதனால ஒன்றும் தெரியும். சத்தியம் வதத்தின்னா ஒரு நாள், அசத்திய அபாதின்னு சொன்னேன்னா நெகட்டிவ். இதுக்கு எங்க எஸ்ஆர்கே சொன்னார், ராமாயணத்துல சங்கேத ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம், நாரியஸ்ய அவிதவானித்தும் பவிஷ்யந்தி பதிவிரதாகான்னு இருக்கு. அதான் ஸ்லோகம். அது ராமர் ராஜ்யத்துல அப்புறம் வரும்போது நாரிகள் எல்லாம் அவிதவைகளா இருக்க போறான்னு. ரிக்வேதம் அப்படிதான், அவிதவா பவ வருஷாணி. எதுக்கா சுமங்கலி பவ வருஷாணின்னு சொல்ல வேண்டியதானே. அவர் சொல்றார், சுமங்கலியா 99 வயசு 11 மாசம் 364 நாள் இருந்தார். அன்னைக்கே வாத்துக்கார் கூட்டார். ஒரு நாள் இவ கூட இருந்தாலாம், கைத்தறியம் வந்துட்டான். இவ்வளவு நாள் சுமங்கலியா இருந்து போய் எழுதும் இல்லையா, விதவியா ஆகலன்னு சொல்லணுமா? அது மாதிரி இங்க என்ன ஆகணும்னா நெகட்டிவ போட்டு இல்லைன்னு சொல்லணும். பரோட்சமாக ஆகாதவர் பிரத்யட்சம்னு சொல்லணும். பிரத்யட்சமாவும் அவர் பரோட்சமாவும் அவர் கடல் எண்ணெய் மாதிரி ஆயிடாது. ஸ்வீட்லயும் போடலாம், காரத்திலையும் போடலாம். என்ன இது? ஆமாங்கண்ணே, கடல் எண்ணெய் என்ன எல்லா பக்கமும் சேரும் ஒவ்வாள்னு அர்த்தம். ஏன் கடல் எண்ணெய் மைசூர் பாக் பண்றான், கடல் எண்ணெயில காரா புரிஞ்சு பண்றான், அதே எண்ணெய். அவ்வளவுதான் விஷயம். நல்ல நேல பண்ண முடியாது. நல்ல நேல ஸ்வீட் பண்ணு வச்சுங்க, நாய் கொடுத்துங்க. அது மாதிரி ரெண்டுலையும் சேர். சர்வம் சமாப்னோஷி இத்தியாதி ஸ்ருதே சார்வாத்மபரத்துவம் சொல்லியா. மத்திய அகங்கார் அதுவும் இல்லை, அபரோக்ஷாய அகங்கார். அகம்னு சொன்னாதான் நான் எல்லாருக்கும் எப்ப பார்த்தாலும் இல்லை. இதுக்கப்புறம் வேற சமாச்சாரம் முடியலாம். त्वन्मते प्रत्यगर्थरूपस्य आत्मनः एव अपरोक्षैकरसत्वेन तदैक्यस्यैव अपरोक्षसिद्ध्या अहङ्कारे अविद्यमानसार्वात्म्योक्तयोग इति वाच्यम्. आत्मसम्बन्धेनैव अहङ्कारोऽपि अपरोक्ष इति आत्मैक्यादेव अपरोक्षं यद्यपि सिद्धम् तथापि अहङ्कारे अपरोक्षस्य सुप्रसिद्धत्वात् अहङ्कारोक्तिः न अयुक्ता. ரொம்ப ரைட்டுன்னா தப்பு இல்லைன்னு அது அந்த சுவாரஸ்யம் கவனிங்க. என்ன சொல்றா, ஆத்மாவும் அகமும் நிஜமா பார்த்தா ஒண்ணுதானே. ஆத்மாவும் உங்களுக்கு அபரோட்சம் தானே. ஆத்மாங்கிறது பரோட்சமா இருக்காது, சப்தம் தான் வேறையா இருக்க. இவருன்னு சொன்ன ஒரு பாட்டி அம்மாவை கூப்பிட்டாரு. அடி நீங்க யாருன்னா நான் ஆத்மான்னு சொன்னாலும், நான் தான் சொன்ன ஆத்மான்னு சொன்னாலும் கேட்கிறேன். நான்கிறது அகங்கிறதும் நான்கிறதும் ஒன்றுன்னு வச்சுன்னு பண்ணிப்பா. இதுக்கு மேல பேர பேசக்கூடாது. நான்கிறது தான் ஆத்மாங்கிறது ட்ரூத். பட் 4 பேர் கூப்பிட்டு கேளுப்போம். அடி நீங்க யாரு? ஆத்மா. நான் சொன்னேன் ரேடியோவில் ஆத்மா ஆத்மான்னு ஒரு இன்ஸ்டியூஷன் யார் தாங்க? நான் தான். அதுக்கப்புறம் ஆத்மாவுக்கு தெரியாங்க, என்ன தெரியலையாங்கண்ணா. இவன் ஏதோ சர்வ பிரசித்த மாதிரி
அதனால இவர் என்ன சொல்றார், வஸ்து ஸ்திதி எல்லாம் வேற. தொன்மதே வேதாந்திகள் அத்வைதிகள் மதத்துல பிரத்யக் இன்னர் மோஸ்டா இருக்கக்கூடியதான ஆத்மா, அதாவது பஞ்சகோஷாதிரிக்தமான ஆத்மா எப்பவுமே அபரோக்ஷ ஏகரசா. அபரோக்ஷான்னு சொன்னாலும் போராது, மாறவே மாறாத இருக்கும். அபரோக்ஷ ஏகரசம். ஏகரசம் சொல்லியாச்சுன்னா மாறுதலே கிடையாது. அப்போ அபரோக்ஷத்துவம் கிடைக்கிறதுக்காக ஆத்மான்னு சொன்னாலே கிடைச்சிருமே, ஏன் ஆம்னு சொன்னேன். இது நானாலும் என்ன பண்ண தெரியுமா, ஸ்ருதியை போய் கேள்வி வேண்டாம். நாங்களும் நீங்களும் விவகாரம் பண்றதும் சாந்தோக்கிய உபநிஷத்தை பத்தி. உபநிஷத்து ஏன் சொல்லிட்டுன்னு இவற்றை நோந்தினா இவற்றை முன்னாரோ போய் கேளு. சூத்திரக்காரர் இதை வேண்டாம் சொன்னார்னா அவர் நாம போய் கேட்க முடியுமாங்கிற ஸ்ருதியை போய் கேட்டுன்னு இருக்கான். இப்போ போனா பொறுத்தும் பதில் சொல்ல முடியாத வரைக்கும் சொல்லுவோம். அவ்வளவுதான். ரொம்ப மேலே என்ன ஸ்ருதி அப்படித்தான் சொல்லும், வாய் மூண்டு போக வேண்டியதான். இருந்தாலும் பார்க்கணும். ஆத்மனையேவ அபரோக்ஷ ஏகரசத்வேன. ஆத்மனை ஏதாவது ஒரு ஸ்வரசம் இருக்க. அகங்கிறது சுகத்தில் இல்லவே இல்லையே. நீ செத்துக்கணும். ஆத்மாதான நித்திய அபரோக்ஷம்னா அப்படி வேற. கதை கியோக்கியவ அவரும் எவரும் ஒண்ணுனாலே அபரோக்ஷத்துவம் கிடைச்சு போயிடுச்சு. அகங்காரே அது இதுல ஒரு தப்பு வேற. அகங்கிறவர் பரிச்சுன்னு நீங்களே கவனிச்சு சொன்னே செத்துங்களே. அவரை நீங்களும் சாட்சியம் அகம் தானேன்னு எனக்கு கொடுக்க வேண்டிய சால்வி அவர் கொடுத்தேன்னு நான் சரின்னு சொல்லுவேணும். அவன் வேற அவர் வேறங்கிறான். பரிச்சுன்னா அங்க அகம்னா ஏதோ பரிச்சுன்னு தானே தெரியுது. நீங்க அதை போய் இந்த சமயத்துல அகனே வாகஸ்தாதுன்னு சொன்னதே அப்சர்டுவார். அகங்கிற பதத்தை சொல்லி எங்கும் நான் இருக்கேன்னு சொன்னதே வேற தப்பு. ஏன்? அகங்காரே அவித்தியமான சார்வாத்மிய உக்தியோகா. அகங்காரத்துக்கு சார்வாத்மம் பொருந்தவே பொருந்தாது. மனோவிசிஷ்டம் சர்வாத்மா எப்படி இருக்கிறது? மனதோட விசிஷ்டனா இருக்கிறவன் தானே இப்ப அகம்பதார்த்தம், சந்தேகமே இல்லை. விசிஷ்டனா இருக்கிற மனோவிசிஷ்டன் சர்வாத்மாவா எப்படி இருக்கிறது? இவர் இத்தினூண்டு எடுத்துதான் உட்காந்துக்கார். அகன் ஹேவாஸ்து சோதனை ஜானான்னு இருக்க. சர்வாத்ம உக்தியே தப்பு. இது ரெண்டுக்கும் பதில் சொன்னார். இப்ப இவர் என்ன பண்ணார், ஆத்ம சம்பந்த் அகங்காரங்கிறது அபரோக்ஷம்னு ஏன் சொன்னேன்னா, ஆத்மாவுடைய ரிஃப்ளெக்ஷனா இருக்கிறதுனாலதான். சூரியனுடைய பிரதிபிம்பம் சந்திரனா இந்திரனா சூரியனா இப்ப சொல்லுங்க. நீ சூரியன் ஜலத்துல தெரியல, என்னது இப்ப ஜலத்துக்குள்ள இருக்கிறதுன்னு நான் கேட்கிறேன். சூரியன் இல்ல, சரி ரைட்டு. சந்திரனா சூரிய வெத்திரிக்தமா ஏதாவது சூரிய பிரதிபிம்பம் வெளுப்பா இருக்குமோ கருப்பா இருக்குமோ, பிரகாசமா இருக்குமோ அப்பிரகாசமா இருக்குமோ, எல்லாம் ரைட்டு தான். அங்க ஆட்டமா தெரிஞ்சது அவ்வளவுதான். அதனால அகங்கரத்துல முழுக்க தள்ள வேண்டிய அம்சமே இல்லை. முன்னாடி இருந்து சொல்லியாச்சு. சிதச்சித் சம்பலித்தோ அகங்காரா அச்சிதம்சா அபிவர்த்தத்தைன்னு சொல்லியாச்சு. அப்ப நித்தியாபரோக்ஷம் ஆத்மாதானேன்னா ஆத்மாதானேயா அகமா இருக்காரு இப்போ இதுல ரிஃப்ளெக்ஷன்ல. அதனால ஆத்ம சம்பந்தேனீவ அகங்காரோபி அபரோக்ஷா ஏவான்னு சேர்த்துங்க. இது ஆத்மைக்கியாதேவ அபரோக்ஷம் சித்தம். நீ முதல் கேள்வி வரைக்கும் ரைட்ட. ஆனால் அகங்காரே ஆபரோக்ஷத்து சுப்பிரசித்தத்வா. அதான் காட்சி எல்லாம் கேட்டா கூட அகங்கிறது எவ்வளவு பிரசித்தமோ அவ்வளவு ஆத்மாங்கிற பதம் பிரசித்தமாக அல்ல. அகம்னு சொல்லும்போது பரோட்சமாக ஆகாமல் பிரத்யட்சமா தெரியாது கிடைக்கிறது. சுப்பிரசித்தம். பிரசித்தம் மட்டும் இல்ல, சுப்பிரசித்தத்வா. அகங்காரேன ஆதேசம் சொன்னது பெரிய தப்பு இல்லை. அப்ப இவரும் ஒண்ணுதாங்கிறதுனால சார்வாத்மியம் தப்பு இல்லை. சார்வாத்மியம் எப்படி வரணும்? ஆத்மாவுக்கு தானே வரணும்னா அந்நியதான் இவரேதான். இதுக்கு மேல வேற ஸ்மிருதிகளை எடுத்து ஆரம்பிக்கிறான். ஸ்மிருதிகள் என்ன பண்ணா, எத்து பூமா நாராயணாட்சியாது சயேவாகங்கிறது ஸ்மிருதிவாளுடைய பொது ஸ்மிருதிகள் எல்லாம். பூமாங்கிறவர் லட்சுமிபதியான நாராயணர். நான் சேர்த்துக்கிறேன் லட்சுமிபதியான அவன் சொல்லல, அவன் சொல்றேன். ஏன்னா அவன் சொன்னது தப்புன்னு வரதுக்காக. லக்ஷ்மிங்கிறது ஒய்ஃபு, நாராயணங்கிறது ஹஸ்பண்டு. இவருக்கு பூமான்னா என்ன பேரு? அவனையே மடக்கணும்னா பூமநாராயணன். ஒவ்வொரு நாராயணனுக்கு ஒவ்வொரு பேர் சொல்ல. பூமநாராயணன், பூமா நாராயண. இது மாதிரி சைவ பதத்துல இருக்கு. பிரம்ம யாருன்னா உமாபதிரேவ பிரம்மங்கிறான். உமாபதியா பிரம்மன் அது எப்படிங்களா முடியும் நான் கேட்கிறேன். அதுவே முடியாது. சாம்பசிவேவ பரமாத்மான்னு இது சூத சங்கீத.
அது கொஞ்சம் சைவர் பாவம். நம்ம 2 பேர்த்தையும் மையமா இருந்துட்டு ஒன்றும் என்னண்ட சாம்பசிவையே பிரம்மல்ல. சாம்பாங்கிறதுல 2 ஆயிடுச்சுன்னா அம்பையா சகவத்ததே. இது சாம்பார். சாம்பார் இல்ல, அம்பாவோட கூட இருக்கா, மனைவியோடயே சேர்ந்து இருக்காருன்னு அர்த்தம். ஆயினால அத பதத்தை சொல்றதுங்கிறது அவளுடைய அபிமான விசேஷம் இருக்கட்டும். பூமா நாராயணாச்சு இவரேதான் அகங்கிருத்தியான். தயேவாஹங்கிருதி ஸ்மிருதா. இந்த அகங்காரம் அவரேதான். ஜீவஸ்து அனிருத்தோய 4 வியூகம். அகங்கார அனிருத்தாய சோஹங்காரை தீரிதா அனுரூபோபி பகவான். அவளுக்கு ஜீவன் அனுரூபோபி பகவான் வாசுதேவ பரோ விபு. அவரே ஆத்மேத்யுக்தா சகவியாதி. மகா குழப்பம் இல்லை. அப்புறம் அணுதான் இருந்தாலும் வியாதின்னு சொல்லிருக்காரு, அவர் ஆத்மான்னு சொல்லியிருக்கார். இத்தியாதி ஸ்மிருத்தியா ஸ்ருதேஹே சார்வாத்மியம் நார்த்தா கிந்து சர்வக தத்துவம். அங்கெல்லாம் பார்த்தா என்ன ஆகுது, அணுவெல்லாம் ஒரு பைக்குள்ள போட்டதுனால ஒரு அத்வைத்தம். சிஷ்டாத்வைதம்னா என்ன தெரியுமா இல்லையா, ஒரே சாமான் இல்லை. உள்ளுக்குள்ள 200 தேங்காய் போட்டு ஒரு மூட்டை கட்டி விடுறது. ஒரு மூட்டைன்னு இதான் சிஷ்டாத்வைதம். கீழே கொட்டினா நெல்லிக்காய் மாதிரி எல்லாம் ஓடிபட என்ன சிஷ்ட. ஒரு பாட்டி 4 பைய கொடுத்து ஒருத்தட்ட ஊர் கட்டு சொன்னாங்க. ராமசாஸ்திரி சொன்னா 4 பைய கொடுத்தா. அந்த பையன் பார்த்தா 4லாம் கொடுக்க முடியாது, என்ன சிரிச்ச தண்ணி போயிட்டுவா ஒன்னே தெரியணும். 4ஐயும் போட்டு ஒரு சாக்குல தச்சுட்டான். இவன் ஏதோ 4ஐயும் குறைக்க வரான்னு நினைச்சா மொத்தமா சேர்த்து உங்களை தட்டு. அப்புறம் தூக்குறதுக்கு ஆள் வைக்க முடியாது. 4ஆ இருந்தா 2 கையில எடுத்துன்னு. அந்த மாதிரி இதெல்லாம் வெறும் 2 கிட்ட அத்வைத்தம். ஆத்மே இத்தியாதி ஸ்மிருத்தியா. இங்க நல்ல வேலையா ஸ்மிருத்தியான்னு போட்டான். ஸ்மிருதினால ஸ்ருதியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா உங்க சூத்திரக்காரு ஸ்மிருதேஷ்யா அனுஸ்மிருதேஷ்யா ஸ்மரணாச்சியான்னு எதுக்கு எங்களை தளத்தை கூப்பிடுறாரப்பா. ஸ்ருதே சார்வாத்மியம் நார்த்தா கிந்து சர்வகதத்வமேவா இதின்னு ஆரம்பிச்சான். கண்ண அதெல்லாம் வேற இடத்துல பேசு, எங்கள்கிட்ட பேசக்கூடாது. ஸ்ருதி விரோதேன ஸ்மிருதேரேவ சார்வாத்ம பரத்வம் நது ஸ்மிருத்யா ஸ்ருதேர் அந்நதானயனம் கிடையவே கிடையாது. ஸ்ருதிக்கு விருத்தமா பேசினால் ஸ்மிருதி தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமே ஒழிய. இப்ப முக்கிய நம்ம நாட்டுல முதல் மந்திரி ஒண்ணு சொல்றார், 2ஆம் மந்திரி ஏதோ ஒன்று சொல்றான். இவனுக்கு அவனும் விருத்தம் யார் ஜெயிப்பாங்கிறேன். பிரதானம் தான் ஜெயிச்சானுப்பா. எத்த சொன்னாலும் சொல்றான். குதிரைக்கு 3 காலம் ஆமாங்க ஒண்ணு முடியாது. அப்படி இருக்கிறச்சே எங்க ஸ்ருதி சர்வத்தையும் காட்டிலும் பிரபலமா இருக்கிறதுனால ஸ்ருதி விரோதம் வந்த உடனே ஸ்மிருதிக்கு அர்த்தம் சொல்றச்சு சார்வாத்ம பரம் சொல்லணும். அதுக்கு என்ன வழின்னா சம் போட்டிருக்கு. சமாப்னோஷி. இங்கே என்ன ஒண்ணுன்னா அது ஏதோ வெவ்வேறா தெரியுறது. கடாகாசா மடாகாசா எல்லாத்துக்குள்ளயும் ஆகாசம் வியாபிச்சிருக்குன்னா சொல்லாம சொல்லப்போதோ. நான் சொல்றேன் இப்ப புது வாக்கியம். அங்குள்ளி ஆகாசே கடாகாசே மடாகாசே ஆகாசா வியாப்தா. ஆகாசேவ ஆகாசே வியாப்தா. அது மாதிரி அடிக்கணும். இந்த இடங்கள்லாம் ஏதோ அர்த்தம் சொல்லுங்க. சார்வாத்ம பரத்வம் ஸ்மிருதேரேவா. இந்த ஸ்மிருதிங்கிற துர்பலத்தை பிடிச்சிருந்து ஸ்ருதேக அந்நியதானேனங்கிறது சொப்பனத்துல கூட நடக்காத சமாச்சாரம். அதுக்கப்புறம் கேட்டா ஸ்மிருதின்னா எங்க ஸ்மிருதி ஏதோ அப்பிரசித்தம் வேண்டாம் சார், வியாசரே சொல்லிருக்காரு. என்ன வியாசம் தான் கிடையாது. மோட்ச தர்மம்னா இது பாரதத்துல இருக்க. அனிருத்தோ ஹி லோகேஷு மகானாத்மா பராத்பரஹ யோசோ வியக்தத்வமாபன்னஹ நன்மமே பிதாமஹம் சோ அஹங்காரைதி ப்ரோக்தஹ சர்வதேஜமயோஹிசா இத்யனேன. இந்த ஸ்லோகம் என்ன பண்றது, அனிருத்தர்னு ஒருத்தர். ஏன்னா யாராலையும் ஜெயிக்கப்படாதவர். நிருத்தகான்னு ஸ்டாப்டுபை அண்டன்டுபை இல்ல அனிருத்தா. மகான் ஆத்மா ஒருத்தர், அவர் பராஸ்பரா. எதெல்லாம் பெருசுன்னு சொல்றாளோ அது எல்லாத்தையும் ஒரு படி பெருசு. காசியை விட வீஷம் அதிகம்னு தான் நம்பூர் காவேரி. நம்பூர் காவேரின்னு அவாவா ஊர் காவேரி சேர்த்துக்கணும். நாயகரம்னா நாயகரம், கும்போணம்னா கும்போணம், கொட்டையூர்னா கொட்டையூர். எல்லாம் காவேரி பல ஊர்ல ஓடலையாங்கன்னா என்ன பேசிட்டே இருக்கு. அந்த முல்லாசல் கூட காவேரி ஓடுறது 2 பக்கம் காரையாறுல. அதனால அங்கதான் ஸ்நானம் பண்ணோம். காசியை விட வீஷம் அதிகம் தான். அது மாதிரி பராத்பரா
யோசௌ அவரே நமக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி வெக்தத்துவமா பண்ணஹா வெளியில இந்த பிதாமகர் இருக்காரு இல்லையா பிரம்மதேவனை சிருஷ்டி பண்ணார். இவருக்கு தான் அகங்காரி அவருக்குன்னு அந்த பிரம்மத்துக்கு இந்த சதுர்முக பிரம்மாவுக்கு அகங்கார இது புரோக்தா. அவர் சர்வதேஜமயோகி சகான்னா என்ன அர்த்தம்னா ஒளியானது எப்படி எல்லாத்தையும் ஊடுருவதோ அது போல வியாபிச்சிருக்கான்னு அப்படி பேரு வியாபகத்துவம் தான் சொல்லியிருக்கு. இது ஒண்ணும் சைவகி சத்தியாதய இது சூத்திரேன அகங்காரஸ்ய ஆத்மத்வம் அந்யதா வியாப்திரயுக்தா. என்னவென்னா அகங்காரங்கிறதே ஆத்மா மாதிரி வியாபகமாத்தான் இருக்கணும். அவர் ஏதோ பரிச்சன்னு சொல்லப்படாது, அவரை சர்வாத்மான்னு சொல்லப்படாது, சர்வகதம் தான் சொல்லணும். இல்லைன்னா எல்லா இடத்துலயும் வியாப்திகின்னு என்ன தெரியுமோ இல்லையோ ஊடுருவி இருத்தல் பர்வேடின்னு அர்த்தம். வியாப்தின்னா நீங்க சேது சாத்திய வியாப்தி மாதிரி இல்லைங்க. வியாப்திகின்னா வியாபனம் பரவுதல். அகங்காரங்கிறவர் தான் எல்லா இடத்துலயும் தேஜஸ் மாதிரி வியாபிச்சிருக்கான்னு ஸ்மிருதி சொல்றதே. அதே போல இங்கேயும் அந்த சவண பிரம்மத்தை எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கான்னு சொல்றது இது வாக்கியம். இந்த வாக்கியத்துக்கு அப்படி அல்ல. அகங்காரச்ச அகங்கர்த்தவ்யஞ்சா இது ஸ்ருதேஹே மகாபூதான்யஹங்கார இது ஸ்மிருதேஹே அகங்காரச்ச வியாபகத்துவ அசம்பவாத். உங்களுக்கு அவர் ஆள் பெருவெளிவா எல்லா இடத்துக்கும் போகணும் விஸ்தாரமா ஆகணும்னு நினைச்சேன்னா அகங்காரம் வார்த்தையினால சொல்லவே சொல்லாங்க. ஸ்ருதியும் ஸ்மிருதியும் அகங்காரனா பரிச்சன்னு சொல்லு. நீ சொல்லிருக்கு அகங்காரச்சா அகங்கர்த்தவ்யஞ்சா. ராத்திரி என்னென்னலாம் இழுத்துட்டு தூங்குறாங்கிறச்ச சக்ஷுஷ்ட திரஷ்டவ்யஞ்சா ஸ்ரோத்ரஞ்ச ஸ்ரோதவ்யஞ்சா மனச சங்கல்பயுதவ்யஞ்சா. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி மொத்தமா க்ளோஸ் பண்ணி இழுத்துட்டு இந்த தூங்கிட்டு இருக்காரு. ஆனந்தமா தூங்குறார் சுபிதி. அந்த இடத்துல இந்த அகங்காரச்ச அகங்கர்த்தவ்யஞ்சா அவ பிடிச்சி இழுத்துன்னு கொண்டு வருவாருன்னா வியாபகத்தை பிடிச்சி இழுத்துணும். ஆகாசத்தை கொஞ்சம் கரகரான்னு இழுத்துன்னு வாங்கணும். எப்படி இழுத்துன்னு வருது புரியவில்லை. கடாகாசத்தை கொண்டு வாங்க சார். கடாகாசம் வியாபகம் இல்லை, ஏதோ ஒரு வழியில போகணும். இருக்கும் கடாகாசம் ஆகாசத்தை இழுத்துணும். வியாபகான்னு சொல்ற சென்ஸ்ல எப்படி ஒரு கிரியைக்கு வியாக்கியமாக கிரியைக்கு அம்புட்டுக்கிறதாக எப்படி ஆக முடியுது? அகங்காரச்ச அகங்கர்த்தவ்யஞ்சா ரெண்டே இழுத்துண்டு இவர் சுசுப்தியில இருக்கான்னு சுத்தி சொல்றது. நம்ம கீதை என்ன பண்ணிட்டு வியாசர் சொன்னதா இருந்தாலும் வியாசர் சொன்னது கிருஷ்ணர் சொன்னது இல்லையா. இந்த கிருஷ்ண வாச்சா பகவான் வாச்சா இருக்கு. கிருஷ்ண பிரேமம் சொன்னா பகவான்கிற சப்தம் இங்க கிருஷ்ணரை தவிர ராமருக்கு கூட வராது, சிவனுக்கு வரவே வராது. ஏன்னா கிருஷ்ண வாச்சான்னு ஒரு இடத்துலயுமே இல்லையா, எல்லாம் பகவான் வாச்சா தான் இருக்கும். கிருஷ்ண வாச்சா சொல்ல வேண்டிய இடத்துலாம் கிருஷ்ணனை பத்தி சொல்ற புஸ்தகத்துக்கு கிருஷ்ணியம்னு சொல்லணும், பாகவதம்னு பேரா. அது உதாரணம். அதனால பகவத் சப்தமானது ருக்மிணிபதியான கிருஷ்ணருக்கு மட்டும்தான் வரும். ஏன்னா கிருஷ்ணன் பல பேர் வச்சுக்கலாம்ல, அதுக்காக சொன்னோம். அப்ப ருக்மிணி இருக்கலாம் இல்லைன்னு வியாபாரம் நமக்கு ஒண்ணும் இப்ப பெரிய விஷயமே இல்லை. அதனால ஆனா பகவான்னு பாத்தியார் எல்லாம் சொல்லிருக்காங்க உபனிஷத்துல. அங்க என்ன பண்ணுவீங்க இப்போ பகவஸ்தின் பிரதிஷ்டிதா. இது வரைக்கும் அவள்கிட்ட பேசக்கூடாது, அவளோட அங்க நிறுத்திக்கணும். சதையை அங்கங்க முடிக்கிற இடத்துல முடிக்கணும். அகங்காரஸ்ய வியாபகத்துவ அசம்பவாதுன்னா முடியவே முடியாது. மேலும் அகங்கிற பதத்தினால சொன்னாலே பரிச்சின்னத்துவம் வந்தே தீரும். அகம் மனுரபவம் இத்தியாதோ இவ அகம் பதஸ்ய நிஷ்கிருஷ்ட அகங்கார சைதன்ய பரத்வாத். ஒருவேளை சில இடத்துல அகமேவ சர்வம்னு சுவானுபவத்துல ஒருத்தர் பிரயோகம் பண்ணாரே ஆனால் இந்த அகமுல உள்ள அச்சேதனாம்சமான விசேஷணத்தை தள்ளி நிஷ்கிருஷ்டமான சுத்த சைத்தன்யத்தை வாங்கிட்டு அகம் மனுரபவம் சூரியஸ்தான் சொன்னார்னு சொல்லுமே ஒழிய. அதனாலதான் பகவானே அங்க என்ன பண்ணார் 9ஆம் அத்தியாயத்துல மயாபதம் இதம் சர்வம்னா. ஏன்னா தேர்ல தான் உட்காந்துருக்கு உலகம் இல்லையான்னா அத்தியத்துவம் முக்கியம் கணக்கு தெரியாம மயாபதம் இதம் சர்வம் விஸ்வரூபம் அல்ல. என்ன கவனிக்கிறது 9ஆம் அத்தியாயம் ஒரு ஷான் உட்காந்துருக்கீங்க. இது மாதிரி சுத்தமாக உட்காந்துருக்க நின்று இருந்தாங்கன்னா சாயந்தரம் உட்காந்துருக்குது தேர ஓட்டு உட்காந்துருக்க. இது என்ன பண்றதுன்னா எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கீங்க. இப்ப மயாங்கிறதுக்கு என்னன்னா மதிஷ்டான பூத சைத்தன்ய ரூபேண அகம் வியாப்தா. அப்ப நானும் தானேன்னு தான் அர்ஜுனம் வெட்டிக்காரனா தான் வச்சுங்க. நீ புரிஞ்சுன்னா நீ தான் 2 பேரும் வியாப்தியாங்க, 2 பேரும் ஒண்ணுதாங்க. அப்புறம் வியாப்தி
ஆசையை அழிக்கணும், இவ்வளவு தூரம் போகணும். அது போல இங்க அகங்காரஸ்ய அகங்கர்த்தவியஞ்சாங்கிற இடத்துல சொல்றது இப்படி சொல்லணும். அகம்மனோட புகம் சூரியஸ்யாவில் அகந்தான் சொல்றார், ஆத்மைவா அவபத்துன்னு சொல்லலையேன்னா அங்க நிஷ்கிருஷ்ட அகம்பதஸ்ய நிஷ்கிருஷ்ட அகங்கார சைதன்ய வாசகத்வாத் இல்ல, சைதன்ய பரத்வா. பரம்னா லட்சணம் சொல்லி அதையும் தள்ளி அப்புறம் கிடைக்கும். தத் பரம்னா நேரடியா போகாது. தத் பரகான்னா என்னன்னா இவ சொல்லதான டைரக்ட் மீனிங் விட்டு அது எதெல்லாமும் தாற்பயங்கள்லாம் கண்டுபிடிச்சு அப்புறம் அது சஜஸ்டட் மீனிங் மாதிரி வரணுங்க. அகமிக்கு பதத்துக்கு இங்க சுத்த சைத்தன்யங்கிற வரைக்கும் அர்த்தம். அதோட இன்னைக்கு நிறுத்துவேன், எனக்கு 3 மணிக்கு வேலை. இதுபோல வேற ஒரு செக்ஷன்ல கிளம்புறேன். அனைவா ஸ்மிருத்தியோஹோ ஓ